சீமான் ஏன் தமிழ் தேசியம் என்கிறார்? அவர் பேசாவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் வாழ மாட்டார்களா? அவர் பேசாவிட்டால் தமிழ் அழிந்து போய்விடுமோ என்று கேள்வி கேட்கும் சாக்ரட்டிஸ் சகோதரர்களே, ஒரே ஒரு முறை திருப்பூரிலிருந்து சென்னைக்கு தொடர்வண்டியில் பயணித்து பாருங்கள். உங்களோடு பயணிப்பது யார் என்று தெரிந்தால் சீமான் போதிப்பது புரியும். பேருந்தில் பயணிக்கும் போது நிறுத்தும் உணவக விடுதியில் உணவு சமைப்பது, உணவு பரிமாறுவது, சாப்பிட்ட இலையை எடுப்பது வரைக்கும் யார் என்று கவனித்துப்பார். சீமான் போதிப்பது புரியும். மகிழுந்திலே பயணிக்கும் போது சுங்கச்சாவடியிலும் சாலை பராமரிப்பதும் யார் வேலை செய்வது என்று பார். சீமான் போதிப்பது புரியும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தேநீர் கடையிலே நிற்பாட்டி பணத்தை வாங்குவது, தேநீர் போடுவது, வடைகள் போடுவது யார் என்று பார். சீமான் போதிப்பது புரியும். மிதிவண்டியிலே செல்லும் பொழுது கடைவீதியை சுற்றிப்பார். சீமான் போதிப்பது புரியும். நடந்து செல்கிற பொழுது நீ சந்திக்கிற மனிதர்களை யார் என்று பார். சீமான் போதிப்பது புரியும். தம்பி, நீ இன்னும் சாதி பெருமை, மதப்பெருமை பேசிக்கிட்டு இருக்க. நீ சிறுபான்மை, நான் பெரும்பான்மை என்று பீத்திக்கிட்டு இருக்கிற. ஒரு நாள் தமிழ் சமூகமே சிறுபான்மைக்குள் அடைபட்டு போகும் என்று எங்கள் அண்ணன் போதிக்கும் பொழுது புரியாது, பாதிக்கும் பொழுதுதான் புரியும். தம்பி, அவன் ஏட்டில் மட்டும்தான் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் அவன்தான் இருக்கிறான். நீ ஏட்டில் மட்டும்தான் இருக்கிற, ரோட்டில் வந்துருவ சீக்கிரமா. அதற்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.